ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ யோசிச்சிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தெரியாதவங்கக்கிட்ட ரொம்ப நல்ல பையனா ஜென்டிலாக ஹம்பிளாக ஒரு மாதிரி செம்மையாகவே பழகும். அதே நமக்கு க்ளோஸ் ஆனவங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ரொம்பவே சிடுன்னு ஒரு மாதிரி எரிச்சலாக அப்படியே பழகும். நானும் அந்த மாதிரி கேரக்டர் தான். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம இந்த மாதிரி பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? we know they don't stay in. அதனால தான் நம்ம இஷ்டமயத்துக்கு ஒரு மாதிரி சிடுன்னு விருப்பாக கோவத்தை காமிச்சிக்கிட்டு அவங்ககிட்ட சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டையை போட்டுக்கிட்டு இப்படிலாம் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம என்ன தான் சண்டை போட்டாலும், என்ன தான் திட்டினாலும், என்ன தான் அடித்தாலும், அவங்கள ஹர்ட் பண்ணாலும், அவங்க மனசு வலிக்கிற மாதிரி பண்ணாலும் அவங்க நமக்காக இருப்பாங்க அப்படின்றது. அதனாலே நம்ம அதை கிராண்டடாக எடுத்துக்கிறோமா? ஏன்னா நம்ம அவங்கள வந்து நம்மள ஒரு பார்ட்டாக பார்க்குறோமா? புரியல. நம்மக்கிட்ட எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அவங்கக்கிட்டையும் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஒரு சென்டென்ஸ் கூட இருக்கு, என்னென்னா த க்ளோசஸ்ட் சம்மோன் இஸ் டு யூ த மோர் யூ ட்ரீட் தெம் ஆஸ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து நம்மக்கிட்ட க்ரூவலாக நடந்துக்கிட்டோன்னா நம்ம பார்ட்னர்கிட்டையும் ஒரு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் நம்ம க்ரூவலாக தான் நடந்துப்போமா? நம்மக்கிட்ட எப்பவுமே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பார்ட்னர்கிட்டே அதே மாதிரி தான் இருப்போம். தென் நம்ம ப்ராக்ரஸை பார்த்து நம்மளுக்கே சந்தோஷம் இல்லைன்னா, நம்ம பார்ட்னர் எந்த விதமான ப்ராக்ரஸும் பண்ணலன்னா அவங்கக்கிட்டேயும் எரிஞ்சு விடுவோம். அவங்க ப்ராக்ரஸ் பார்த்து நம்ம வந்து எரிச்சல் படுவோம். அவங்க நம்மளோட பெட்டராக இருந்தாலும் நம்மளோட பாஸ்ட் மிஸ்டேக்ஸை நம்மளாலே மன்னிக்க முடியலன்னா நம்ம பார்ட்னரோட மிஸ்டேக்ஸையும் நம்மளால் மன்னிக்க முடியாது. ஸோ நம்ம பார்ட்னர், நம்ம லவ்வர் அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லாருக்கிட்டையும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட கைண்டாக இருக்கணும். நம்மளை ஃபஸ்ட்டு லவ் பண்ண ஆரம்பித்தாதான் நம்ம பார்ட்னரையும் நம்மளால் லவ் பண்ண முடியுமா? கேட்க வித்தியாசமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. நம்மளை கைண்டாக பார்த்துக்கல அப்படின்னா நம்மளால் நம்ம பார்ட்னரை நம்மளை சுற்றி இருக்கவங்க, நம்மளுக்கு க்ளோஸ் ஆனவங்க எல்லோரும் கஷ்டப்படுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் நம்மக்கிட்ட ரூடாக பழகிறது ஒரு ரொமான்டிக்கான விஷயம் தானே. ஒரு படத்தோட டைலாக் கூட நீங்கள் ஞாபகத்துக்கு வருது, சிவகார்த்திகேயன் மூவின்னு நினைக்கிறேன். ஏன் மச்சான், அவள் எல்லார்கிட்டையும் நல்லா தான் பேசுகிறா, என்கிட்ட மட்டும் எரிஞ்சு விழுறானா, அது லவ் தானே மச்சான் அப்படின்னு அவர் கேட்பார். இந்த சீன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது காமெடியாக இருந்தாலும் இப்போ யோசிச்சு பார்க்குறப்போ ஃபேக்ட்னு தோணுது. நம்ம பார்ட்னர் நம்மளை பிடிக்கும், இருந்தாலும் நம்மக்கிட்டே ரொம்ப ரூடாக பழகிறாரு அப்படின்னா அவர்கிட்ட ரூடாக பழகிறாருன்னு அர்த்தம். ஸோ அவரை நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துட்டா அவரும் நம்மளை நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பாரு அப்படின்றது தான் இந்த ஃபேக்ட் சொல்லுது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பார்ட்னருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த ப்ராக்ரஸ்க்கு. இல்லை அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் கூட இருக்கலாம். அதனால் அவருக்கே அவர் மேலே விருப்பாகவும் இருக்கலாம். அவருக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லை அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அவர் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. இப்படி எல்லாருமே அவங்களோட எக்ஸ் லவரை வச்சு யோசிச்சு பாருங்களேன். தப்பு அவங்க மேலேயே உங்கள் மேலேயான்னு? கண்டிப்பாக உங்கள் மேலேயே தான் இருக்கும். அது தப்பை இப்போ இருக்க கரண்ட் லவ் கிட்ட பண்ணாதீங்க. இல்லை உங்களுக்கு கரண்ட் லவர் இல்லை, நம்ம சிங்கிள்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது உங்கள் எக்ஸ் லவர் கூட பார்க்கலாம்ல. இப்படி எல்லாருமே யோசிச்சா லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் வராதுல்ல. எல்லோரும் நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட மியூச்சுவலாக இருந்துட்டு போயிடுவாங்களா.